சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது சாதிய வன்கொடுமைகள் இல்லா இளைஞர் இந்தியா எனும் தலைப்பில் உங்கள் முன் பேசலாம் என வந்துள்ளேன். கோவிலை சுத்தம் செய்யும் அவனுக்கு கோவிலில் நுழைய அனுமதி இல்லை. தேயிலை தயாரிக்கும் அவனுக்கோ தேநீர் கடையில் இடம் இல்லை. செருப்பு தைக்கும் அவனுக்கு செருப்பு போட உரிமை இல்லை. ஆண்டவனுக்கே அடுக்காத அநியாயங்கள் தான் அத்தகைய உயர்குடி மக்களின் நிலைமைகள். நமது இந்திய அரசியலமைப்பின் தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதியின் தோற்றம் மற்றும் அதன் தோற்றத்திற்கான காரணங்களை ஆராய்வதன் மூலம் அவற்றை சமூகத்திலிருந்து எப்படி வெளியேற்றலாம் என்ற கருத்தையும் தன்னுடைய உரைகளில் குறிப்பிடுகின்றார். இந்திய சமூகத்தில் சாதியின் தோற்றத்திற்கான முக்கிய காரணங்கள்: அகமணம், கதவடைப்பு, போல செய்தல். ஒரு குழுவுக்குள் ஏற்படும் திருமண உறவுக்கு உயர்வான இடம் அளிக்கப்பட்டதன் விளைவுதான் சாதியின் தோற்றம் என்கிறார். இதனால் புறமணம் கைவிடப்பட்டு மக்களிடையே கதவுகளை தாளிட்டுக் கொள்ளும் பண்பு பிறந்தது. மாறும் தன்மையுடைய வர்க்கத்தை மாறா தன்மையுடையதாக்க தன்னைத்தானே கதவடைப்பு செய்து கொள்கிறது மனித சமூகம். இதனால் திறந்த வழி தன்மையை இழந்து கதவடைத்துக் கொண்டு தங்களையே தனித்தனி சாதிகளாக்கினர். மனித மனதின் ஆழத்தில் பதிந்துள்ள போல செய்தல் எனும் மனப்போக்கு சாதிகள் ஏற்பு எனும் பண்பை கொண்டு வருகிறது. இதே அம்பேத்கர் சமூகத்தில் சாதியிலிருந்து பிற அம்சங்களையோ பிற அம்சங்களை விடுத்து சாதியை தனித்தோ பார்க்க முடியாது என்கிறார். மேலும் சாதி பார்ப்பனர்களுக்கு மட்டும் பங்கில்லை என்பதையும் சாதியின் பேரால் பலனடையும் ஒவ்வொருவருக்கும் அதில் பங்கிருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். மேலும் சுதந்திர, சமத்துவ மற்றும் சகோதரத்துவ எண்ணங்களால் மனித மனம் நிரப்பப்படவும் மதங்கள் அவற்றை பறைசாற்றவும் சாதியும் வருணமும் கடவுளால் கொடுக்கப்பட்டவை, அவை புனிதமானவை என்ற எண்ணம் அடியோடு ஒழிய வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்திய சமூகத்தில் சாதியை ஒழிக்க அம்பேத்கர் பயன்படுத்திய ஆயுதங்கள்: ஒன்று கருத்தியல் ஆயுதம், மற்றொன்று இடைவிடா களச் செயல்பாடு. அருந்ததி ராய் அவர்கள் அம்பேத்கரின் சாதி ஒழிப்பு புத்தகத்துக்கு எழுதிய முன்னுரையில் சாதியில்லா இந்திய சமூகத்தை உருவாக்க ஒவ்வொரு இளைஞனும் அம்பேத்கரை படிக்க வேண்டும் என்கிறார். கற்றதோடு நின்று விடாமல் தீண்டாமை எதிர்ப்பு கழகங்கள் கிராமப்புறங்களில் உருவாக்கம் பெறவும் அவை சமூகத்தில் பணியாற்றுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்புவதும் சுதந்திர, சமத்துவ மற்றும் சகோதரத்துவ கொள்கைகளை பறைசாற்றுவதன் மூலம் இணைந்து வாழும் சமூக ஜனநாயகத்தை அடையும் வழிகள் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். லட்சிய பாதையில் வலம் வந்த இளைஞன் இயேசுவும் சமூகத்தில் உள்ள வேற்றுமைகளுக்காக குரல் எழுப்பினார். சக்கேயுவின் வீட்டிற்கு சென்று விருந்துண்டு சகோதரத்துவ உணர்வுக்கு வித்திடுகின்றார். மேலும் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாட்டை நல்ல சமாரியன் ஓமை மூலம் உடைத்தெறுகிறார். அவரின் பாதச்சுவடுகளை பின்பற்றி வாழும் நாமும் சாதியில்லா இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குவோம். சாதி இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்த்தல் பாவம் என்ற பாரதியின் வார்த்தைக்கிணங்க சாதியில்லா சமத்துவ இந்தியாவை இளைஞர்களாகிய நாம் உருவாக்குவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கற்பி, புரட்சி, ஒன்று சேர்.